வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றேம் என்புருவர் எம்பாவாய் தன வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை தேவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க திருப்பார் கடலை கடைந்து அமுதம் வழங்கிய அந்த மாதவனை கேசவனை கேசி என்ற ஒரு அரக்கனை வதம் செய்தவன். அதனால இறைவனுக்கு கேசவன் பேர். சந்திரனை போன்ற அழகிய முகமுடைய செம்மையான அணிகலன்களை அணிந்த மாதர்கள் அடைந்து வணங்கி அவனிடம் அக்கன்னிப் பெண்கள் மேற்கொண்ட நோன்பின் பயனை பெற்ற விதத்தை பற்றி அழகிய ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பசுமையான தாமரை மலர்மாலை அணிந்த பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாகிய ஸ்ரீ ஆண்டாளம்மையார் பாடி அருளிய சங்கத்தமிழ் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்வாடியாகவும் தன்னை ஒரு கோபிகையாகவும் பாவித்துக் கொண்டு மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை நினைந்து எல்லா பெண்களையும் ஒருங்கிணைத்து எல்லா பெண்களும் ஒன்றாக சேர்ந்து திருப்பாவை என்ற இந்த பாடலை தினம் தினம் ஸ்ரீ ஆண்டாள் அருளுகிற போது அந்த பாடலை சொல்லி பகவானை சேவித்து அந்த சிறப்பான விரதத்தை கடைபிடித்து அந்த விரதத்தினுடைய பயனை பெற்று அந்த பயனை பெற்ற விதத்தை பற்றிய அழகிய ஸ்ரீ வில்லிபுத்தூர் பசுமையான தாமரை மலர்மாலை அணிந்த பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாகிய ஸ்ரீ ஆண்டாளம்மையார் பாடியருளிய சங்கத்தமிழ் பாமாலை. இது வேதத்துக்கு வித்தாக விளங்குவது. ஐயைந்தோ ஐந்தோ அறியாத மானிடரை வையஞ்சுமப்பது வம்பு என்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சங்கத் தமிழ் பாமாலையாகிய 30 திருப்பாவை பாடல்களை தவறாமல் இவ்வுலகில் இந்த முறையில் பாடுபவர் தினந்தன விடியற் காலையிலே எழுந்து புனித நீராடி புத்தாடை உடுத்தி கொண்டு சற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பெருந்துனி குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் நீக்கு மற்ற ஆசைகளையெல்லாம் நீக்கி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த 30 பாடல்களை இந்த முறையிலே யார் பாடுகிறார்களோ அப்படி பாடுபவர்கள் மலை போன்ற தோள்களை உடைய சிவந்த கண்களை உடைய அந்த திருமாலின் கருணையால் அந்த பகவானுடைய பெருங்கருணையினாலே சென்ற இடமெல்லாம் எல்லா சிறப்புகளையும் பெற்று எல்லா செல்வ வளங்களையும் பெற்று இன்புறுவாராக என்று இந்த திருப்பாவை பாடிய இந்த பாடல்கள் ஸ்ரீ ஆண்டாள் பாடிய இந்த திருப்பாவை பாடல்களுடைய பயன்களை சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் ஸ்ரீ ஆண்டாள்.